ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாலிவுட் படமான லாஸ்ட் பிரெத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2012 கடலோட மேற்பரப்புல இருந்து 300 அடி ஆழத்தில் உறைஞ்சு போகிற சில்னஸில் கும் இருட்டில் தொலைஞ்சு போன ஒரு கமர்ஷியல் டைவரை பற்றின ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச உண்மை கதை தான் இந்த லாஸ்ட் பிரெத். இது ஒரு உண்மை கதையாக இருக்கிறதாலும் ஏற்கனவே 2019 இதை பற்றி டாக்குமெண்ட்ரியாக வந்ததால் ஸ்பாய்லர்கள் இருக்குன்னு உங்களுக்கு இப்போவே சொல்லிக்கிறேன். இப்போது அந்த உண்மை சம்பவத்துக்கு ஒரு ஹாலிவுட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மோசமான விஷயம்னு சொல்ல முடியாது. கதை போக போக டென்ஷன்ல சீட்டு நுனிக்க வந்துட்டேன். நீருக்கடியில் இருக்கிற அந்த நிசப்தத்தை, பயங்கரத்தை அப்படியே ஃபீல் பண்ண வச்ச அந்த கேமரா ஒர்க்கு, அதுக்கு ஏற்ற சவுண்ட் டிசைனு, ஆக்டருங்களோட எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நம்மளை முழுக்கடிக்குது இந்த படம். இதோட கதையில் டங்கன் ஆல்காக் டைவர் டேவ் இவாஸாவையும் டைவர் கிறிஸ் லெமன்ஸையும் கேஸ் பைப்லைனோட ஒரு பகுதியை மாற்றுறதுக்கு டைவிங் பெல் வழியாக கடலுக்கு அடியில் அனுப்புறாரு. மேலே ஒரு கொடூரமான கடல் புயலால் பொசிஷனிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது கப்பல் நகர தொடங்குது. அதனால 300 அடி ஆழத்துக்கு கீழே போன டைவர்ஸை உடனடியாக திரும்ப சொல்றாங்க. அதுல டைவர் டேவ் டைவிங் பெல்லுக்கு திரும்ப போய் சேர்ந்துடுறாரு. டைவர் கிறிஸோட கனெக்டிங் கேபிள் எதுலயோ மாட்டி கட் ஆகிடுது. கிறிஸ் மெதுவா ஆழத்துக்கு போறாரு. பேசுற கனெக்ஷனும் கட் ஆகுது. அவருக்கான ஆக்சிஜன் அளவோ 10 நிமிஷத்துக்குள்ள தான் வரும். மேல கப்பலோ புயலால இவர் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்பவே தள்ளி போகுது. கிறிஸ் ரெஸ்கியூர்ஸ் வர வரைக்கும் தாங்குவாரா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே நமக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு போதுமான நேரத்தை எடுத்துக்கிறது. படம் சேச்சுரேஷன் டைவிங் பத்தின டீடைலிங்லயும் டைவர்ஸ் டைவ் செய்யறதுக்கு முன்னையும் பின்னையும் கம்ப்ரெஷன் சேம்பர்ல ஏன் குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கணும்னு தொப்புள் கொடிங்க மாதிரி அவங்களுக்கு உயிர் ஆதரவு வழங்குற கனெக்ஷன் எப்படி செயல்படுறது என்பதையும் பொசிஷனை பராமரிக்க கப்பலோட த்ரஸ்டர்கள் ஏன் முக்கியம்ன்றதையும் போர் அடிக்காம சொல்றது. இந்த படம் 2 காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, கடல் மட்டத்துல இருந்து 300 அடிக்கு கீழே கிட்டத்தட்ட 30 நிமிஷங்க ஆக்சிஜன் இல்லாம உயிரோடு திரும்பின அதிர்ஷ்டசாலியை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு. இன்னொரு காரணம், நீருக்கடியில் நிறைய குழாய்ங்க வழியா ஆயில் கேஸ் அப்புறம் டேட்டாவும் கொண்டு போறாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு ரோபங்க வர வரைக்கும் மனுஷங்க தேவைன்னு தெரியுது. ஆனா இந்த பராமரிப்பை செயல்படுத்துறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இந்த படம் நமக்கு ஞாபகம் ஊட்டுது. அதே சமயம் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடினதை பார்க்கும்போது என்னடா உலகம் எதுன்னு பாக்குறவங்களுக்கு நிச்சயமா திரும்பவும் வாழ்க்கை மேல நம்பிக்கை வரும். மேலும் இந்த ஆபத்தான வேலைகளை ஈடுபடுறவங்களும் உண்மையிலே மனுஷங்க தான் நினைவுல வைக்கிறதுக்கான கதை இது. கிறிஸ் ஆபத்தான அந்த டைவிங் போது தன் ஃபியான்சி படத்தை அந்த கம்ப்ரெஷன் சேம்பர்ல ஒட்ட வைக்க அவரோட கோ டைவர் டேவ் இதுக்குள்ள வந்தப்புறம் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் தான் சொன்னாலும் அந்த கனெக்ஷன் தான் அவரை நம்பிக்கையோட இருக்க வச்சதுன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த வாழ்வா சாவாண்ட போராட்டத்துல இருந்து மீண்டு வந்த உடனே டேவ் உள்ள இருந்து அவருக்கு வேண்டியவங்களோட போட்டோவை பார்க்கும்போது அவரோட சேர்த்து நமக்கும் க்ஷணத்துல கண் கலங்கிடும். இதுல மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது மனுஷன் இன்னும் எங்கேயும் போகலன்னு தெரியும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இது மாதிரி படங்க நமக்கு இன்னும் அதிகமா தேவை. முக்கியமா சர்வைவல் த்ரில்லர் ஃபேன்ஸ் இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. இது லைன்ஸ் கேட் பிளேல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.